பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அதிரடியான ஒரு இம்மீடியட்டா இப்பவே நீங்க செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாநகராட்சிக்கு, நகராட்சிக்கு, பேரூராட்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு உத்தரவு ஒண்ணு போட்டிருக்காங்க. என்ன உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை விளாங்குடி பகுதியை சேர்ந்த அதிமுக பிரமுகர் சித்தன் என்று என்ன பண்ணியிருக்காரு, ஐயா எங்களுக்கு வந்து 53வது வருஷம் வருது. அதிமுக செலிப்ரேஷன் வருது. இதனால வந்து நான் என்ன பண்ணணும், பெரிய கொடி கம்பம் ஒண்ணு இருக்குது. அத நான் மறுசீரமைக்கணும். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், உரிய வந்து எனக்கு அதிகாரத்த வாங்கி குடுக்கணும். எனக்கு பர்மிஷன் வாங்கி குடுக்கணும். இவங்க எனக்கு தரமாட்றாங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்ணாரு, ஒரு மனு தாக்கல் ஒண்ணு பண்ணாரு. மனு தாக்கல் பண்ண உடனே நீதிபதி என்ன பண்ணிட்டாரு, உடனே எடுத்து, "என்ன இது என்ன விவகாரம்? ஏன் இந்த அளவுக்கு ஹைட்டா வந்து கொடி கம்பம் வைக்கிறீங்க? போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு, மக்களுக்கு இடையூறா இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாரு, நோண்ட ஆரம்பிச்சுட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னெசசரியா அரசு புறம்போக்கு நிலம், நத்தம் இந்த மாரி வந்து போக்குவரத்து இடையூறா இருக்குது, மக்களுக்கு இடையூறா இருக்கிற இடத்துல போட்டி போட்டுன்னு வைப்பாங்கல்ல கொடி கம்பம். என் ஜாதி பெருசா, உன் ஜாதி பெருசா, என் கட்சி பெருசா, உன் கட்சி பெருசா, இது மாரி போட்டி போட்டுன்னு வச்சிருக்கிற எல்லா கொடி கம்பத்தையும் 12 வாரத்துக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மாநகராட்சிக்கு, நகராட்சிக்கு, பேரூராட்சிக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, உத்தரவு ஒண்ணு போட்டாரு. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டி போட்டுன்னு வச்சாங்க. அதாவது நான் 10 அடி வைக்கிறேன்னா, நான் 12 அடி வைப்பேன். நான் 20 அடி வைப்பேன். நான் 100 அடி வைப்பேன்யா அப்படின்னு சொல்லிட்டு, போட்டி போட்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கட்சிகளும், இயக்கங்களும், ஜாதி வாரியான அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா, போட்டி போட்டுன்னு கொடி கம்பம் வச்சாங்க. நீங்க வைங்க. அத பத்திலாம் எங்களுக்கு ஒரு கவலை இல்ல. ஆனா, அரசு நிலம், புறம்போக்கு நிலம், அதேபோல நத்தம் நிலம் மக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாது. போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கக்கூடாது. அத தவிர்த்துட்டு உங்க சொந்த இடத்துல நீங்க வச்சுக்கங்க. ஆனா, அதுக்கும் என்ன பண்ணணும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வழிகாட்டுதல வந்து என்ன பண்ணணும், குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உத்தரவும் போட்டாரு. இதனால அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, எந்த இடத்துல நம்மளுக்கு அன்னெசசரியா கொடி இருக்குது, போய் முதல்ல நம்மளும் எடுத்துறலாம். அவங்க எடுத்துட்டு ஃபைன் போடுறத விட, நம்மளே போய் என்ன பண்ணலாம், அத எடுத்துறலாம். நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம், நம்ம மேல கேஸ் வராது அப்படின்ற மாரி என்ன பண்ணலாம், இப்ப ரொம்ப அலர்ட் ஆயிருக்காங்களாம். ஆனா இருந்தாலும் இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபமா பேனர் வைக்கிறது மூலியமா நெறைய உயிரிழப்புகள்லாம் நடந்துச்சு. அப்பவும் என்ன பண்ணாங்க, ஹைகோர்ட் வந்து என்ன பண்ணுச்சு, கண்டனம் தெரிவிச்சது. இப்போ கொடி கம்பம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள், அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா, நீங்க கிராமப்புறங்கள்லாம் பார்க்கலாம். பஸ் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவு பெரிய கொடி கம்பங்கள் இருக்கும். எக்கச்சக்கமான கொடி கம்பங்கள் இருக்கும். சரி, கொடி கம்பங்கள் இருக்கு, கட்சி கொடி வைக்கிறாங்க அப்படின்னா, ஜாதி ரீதியான அமைப்புகள், இயக்கங்கள், அமைப்புகள் இந்த மாதிரி நெறைய எக்கச்சக்கமா இருக்கும். பஸ் வந்து நின்னு உருப்படியா பஸ் ஏற முடியாது ஐயா. அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த கட்சிக்காரங்க செய்ற அட்டூழியங்கள் வந்து பயங்கரமா இருக்கும். போட்டி போட்டுன்னு வைப்பாங்க. நான் என்து வந்து 10 அடிக்கு இருக்குதா, நான் 12 அடிக்கு வைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு ஹைட் வைக்கிறேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து என்ன பண்றாங்க, அழிச்சாட்டியம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஐயா காதுக்கு போகவ, நீதிபதி ஐயா என்ன பண்ணிட்டாரு, உடனே என்ன பண்ணாரு, உத்தரவு போட்டாரு. ஸோ இதனால வந்து போட்டி போட்டுன்னு வச்சுட்டு அன்னெசசரியா வச்சிருக்கிற இடத்துலலாம் எல்லா கொடி கம்பங்களும் அகற்றப்படும். ஜாதி கொடிகளும் என்ன பண்ணப்படும், அகற்றப்படும் அப்படின்றது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாடு அரசு இதுல இன்னும் அதிகமா கவனம் செலுத்தி பேனர் வைக்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கடுமையா ரொம்ப வந்து என்ன பண்ணா கருத்தா இருந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப்ப குடுத்தீங்களோ, அதே போல கொடி கம்பங்கள் வைக்கிறதுக்கும் நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் நீங்க வந்து சட்ட திட்டங்கள வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கடுமையாக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையா இருக்கு. உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது, 12 வாரம் தான் உங்களுக்கு டைம். 12 வாரத்துக்குள்ள நீங்க இதெல்லாம் முடிச்சிரணும். இல்லாகாட்டி நான் வேற மாதிரி எடுப்பேன் அப்படின்ற மாரி ஹைகோர்ட்டும் சொல்லியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன நடக்குது. ஸோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ